ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்ட் அண்ட் ஃபீவர். அதனால் வாய்ஸ் அண்டு நாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாரி ஃபார் தட். ஓகே, வெல்கம் பேக் டு தமிழ் ரப்பர் சேனல். எல்லாம் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஏஐயோட யூசேஜ் வந்து நம்ம டிசைனிங் அண்ட் பிரிண்டிங்கில் வந்து பூம் ஆகிட்டு வரனால நம்ம அதை பற்றி தான் இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம் இனி வர வீடியோஸில். இப்போ வந்து அதில் ஒரு பார்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா லேயர் க்ரியேஷனுக்கு வந்து ஸ்கிரிப்ட். ஓகேவா? இது எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணுற வீடியோ கிடையாது. எல்லாமே லைவாக அப்படியே தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். இது அப்படியே லைவ் அப்படியே உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். எதுவுமே ரெக்கார்ட் பண்ணி எடிட்லாம் பண்ண வீடியோ கிடையாது. நான் லைவாக தான் அப்படியே பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்திங்கன்னா ஜெமினி. ஓகேவா? ஜெமினின்னு சொல்லுவாங்க. ஜெமினின்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் கூகுளோட ஜெமினி தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து ப்ராப்பராக ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அதை வச்சு அது பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகும். நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ப்ராம்ப்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க நாம் வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா, ஐ வாண்ட் கிரியேட் இல்லுஸ்ட்ரேட்டர் ஸ்கிரிப்ட் ஃபார் லேயர் கிரியேஷன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு. ப்ளீஸ் ஃபைண்ட் த பிலோ லேயர் நேம். ஓகேவா? இதை நான் இனிஷியலாக ஒரு ரஃபாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நான் வந்து லேயர்ஸ் வந்து இங்கே அடித்து வச்சுருக்கேன். என்னென்னா கட்டர், டைமென்ஷன், ஒயிட்டு, ஆர்டருக்கு ஒரு 5 லேயர் அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இது வச்சு என்ன ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? கொடுக்குறேன். இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும். இந்த ஸ்கிரிப்டை ஜஸ்ட் நான் டவுன்லோடு கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அதுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதை நம்ம வந்து ரீநேம் பண்ணிப்போம், நமக்கு தெரியணுங்கிறதுக்காக லேயர். இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட் லேயர் இங்கே வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஃபைலு, ஸ்கிரிப்டு, அதர் ஸ்கிரிப்ட் இதில் போட்டிங்கன்னா டவுன்லோடு செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்துருச்சு ஜேஎஸ், அந்த ஸ்கிரிப்ட் வந்துருச்சா? இப்போ இங்கே பார்த்து லேயர் 1ன்னு தான் இருக்குது. இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா லேயர் கிரியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுத்திங்கன்னா நம்ம அங்கே என்னென்ன லேயர் ஃபீட் பண்ணோமோ அந்த லேயர்ஸ்லாம் வந்துருச்சு பாருங்கள் இங்கே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். கட்டர், டைமென்ஷன், இந்த ஆர்டர் வந்து இப்படி வந்துருக்கு. இப்போ நான் இதுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறேன். சேஞ்ச் த லேயர் ஆர்டர் as I mentioned. இப்போ வந்து இந்த ஆர்டர் எனக்கு தப்பாக வந்திருக்கு. எனக்கு அந்த கட்ரு தான் மேலே வரணும், பேக்ரவுண்டு கீழே வரணும். அதனால் வந்து இங்கே வந்து திரும்ப ஸ்கிரிப்ட் வந்து மாடிஃபை பண்ண சொல்கிறேன். சரியா? இப்போ இது டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது அப்டேட்டடு. இது வந்து V2ன்னு வச்சுப்போம், நமக்கு தெரியணுங்கிறது தேவை. உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்லேயே ஃபுல் அவுட்புட் எடுத்துகிட்டு வரங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, அதனால் நம்ம போட்டு பார்த்தா அது என்னென்ன பக்கோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த சேம் இன்புட் வந்துட்டு இங்கே இருங்க. கட்டர், டைமென்ஷன், ஒயிட், ஆர்டர், பேக்ரவுண்ட். கட்டர், டைமென்ஷன், ஒயிட், ஆர்டர், பேக்ரவுண்ட். ஓகே, எனக்கு இது இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வேணும். இது வந்து டிஃபால்ட்டாக இந்த லேயர்ஸ் க்ரியேட் ஆகிடுது. எனக்கு அப்படி வேணாம். எனக்கு வந்து இடையில வந்து இன்டர்வேஷன் வந்து அதில் சூஸ் பண்ணுற மாதிரி வேணும். அப்படிங்கிறத நான் என் ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து இதில் மாடிஃபை பண்ணுறேன். ஐ வாண்ட் சூஸ் த லேயர் நேம் வைல் கிரியேட்டிங் அப்படின்னு இங்கே கொடுக்குறேன். இப்போ திரும்ப ஸ்கிரிப்டை வந்து மாடிஃபை பண்ணுறோம். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறோம். சரியா? டவுன்லோடு V3. இப்போ பாருங்கள்,
இவங்க வந்து என்ன கற்று வேணுமோ டைப் பண்ணுற மாதிரி இப்போ கொடுத்துருக்கு. இது எனக்கு பிடிக்கல. இப்போ வந்து டெஸ்ட் கொடுத்தா இப்படி வர மாதிரி கொடுக்குறாங்க. கம்மா போட்டு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எனக்கு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வேணும். ஐ வாண்ட் சூஸ் பட்டன் instead of டைப். அவங்க டைப் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. சரியா? அது எனக்கு வந்து வேணாம். எனக்கு சூஸ் பட்டனு டைப் வித் செலக்ட் அண்டு செலக்ட் பட்டன். இப்போ நான் இப்போ எப்படி கேட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து லேயர் நேம் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வேணும். எந்த லேயர் வேணுமோ செலக்ட் பண்ண மாதிரி வித்து வந்து செலக்ட் ஆல் டீசெலக்ட் ஆல் அந்த பட்டனோட. திரும்ப டெவலப் பண்ணுறேன். லேயர் V4 வந்துடுச்சு. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் நான் வந்து இது ஸ்ட்ரைட்டாக ஃபுல் ப்ராம்ப்ட்டை கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன், இது பண்ணேன், கமாண்டு கொடுத்து இந்த ஃபைனல் அவுட்புட் எடுத்து வந்துருக்கேன். எதுக்காக அப்படி கொடுக்குறோன்னா, அப்போ தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக செக் பண்ணி கரெக்டாக வருதுன்னு பார்க்க முடியும். ஒரே ஷாட்டில் எல்லாத்தையுமே அடித்து அது கரெக்டாக இருக்காதான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்தோம், எனக்கு வந்து இந்தமாதிரி 5 லேயர் உள்ள ஸ்கிரிப்ட் வேணும். அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்தோம், எனக்கு ஆர்டர் வந்து நான் கொடுத்த மாரி தான் வேணும். அடுத்து என்ன கொடுத்தோம், அது எனக்கு வந்து பட்டன்ஸ் செலக்ட் பண்ண மாதிரி கொடுத்தேன். அது வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டீசெலக்ட் கொடுத்தா டீசெலக்ட் ஆயிரும், செலக்ட் ஆல் கூட செலக்ட் ஆயிரும். டீசெலக்ட் கொடுத்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆட்டோருக்கு வந்து கட்டர் லேயர் தேவைப்படலாம், ஒரு ஆட்டோருக்கு தேவைப்படாமல் போகலாம். நம்ம அதுக்கு போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் தான் 5 லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ லேயர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு கிரியேட் வந்துருச்சா? இப்போ எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து கஸ்டம் ஃபீல்டு வேணும். ப்ளீஸ் ஆட் கஸ்டம் டைப் ஃபீல்டு. இது எதுக்காகனா வச்சிங்க, இது எதுக்காகனா இப்போ இது டிஃபால்ட்டாக 5 வந்துருச்சு, இல்லை 10 ஆட் பண்ணுறீங்க, 20 ஆட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த 21வது இப்போ 20 ஆட் பண்ணிட்டீங்க. 21 ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம் ஆட் பண்ணால் அதில் எனக்கு வந்து கஸ்டம் ஃபீல்டு அதனால் கேட்டிருக்கேன், நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்காக. பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆதாங்க. இது எல்லாமே ட்ரையல் தான், நானே ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்குறேன். லேயர் V5 ஓகேவா? வந்துடுச்சு, சூப்பர். ஓகே, நான் இப்போ டீசெலக்ட் பண்ணிட்டு தமிழ் ரப்பரோன்னு ஒரு லேயர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் லேயர், க்ரியேட் லேயர் வருது, பக்கா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது எப்படின்னு வச்சிங்க, முன்னாடி இதுமாரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணால் நம்ம வந்து ரொம்ப இதுக்காக ஒரு ஆள் ரெடி பண்ணி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து ரொம்ப இது ஈஸியாகிடுச்சு. இதனால் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரை நான் வந்து இதாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏஐயில் இதுமாரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டுங்கிறத தான் நான் சொல்ல வரேன். இங்கே ஸ்கிரிப்ட் ரைட்டர்னால் இதனால் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு பாதிப்புன்னு நான் சொல்ல வரல. இது பார்த்திங்கன்னா ஏஐ ரொம்ப அட்வான்ஸாக நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க. ஹோப் இந்த லேயர் க்ரியேஷன் ஸ்கிரிப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் இதில் ட்ரை பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற ஏஐ டூல் வந்து ஜெமினை ப்ரோ தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுறேன், ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து ஃப்ரீலே இது வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு என்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிங்கிறத கமெண்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டில் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.